இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். நாம் கிறிஸ்துவோடு இருக்க ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்ற வார்த்தையின்படி தேவனுக்கு எதிரான அதிகாரங்களோடும் நம்மை அடிமையாய் வைத்திருக்கும் துரைதனங்களோடும் இருளின் அதிபதியோடும் கிறிஸ்து அல்லாத பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு அனுதினமும் போராட்டம் உண்டு. இந்த எல்லா போராட்டங்களிலும் நாம் கிறிஸ்து எப்படி பிசாசினால் சோதிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையினால் வென்றாரோ அப்படியே நாமும் நம் தேவனின் வசனத்தால் இந்த எல்லா சோதனைகளிலும் இருந்து வெற்றி பெறலாம். இப்படி ஜெயம் பெற்றவர்களுக்கே நம் கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அவரோடே கூட இருக்க கிருபை கிடைக்கும். எங்களை எல்லா போராட்டத்திலும் இருந்து ஜெயம் பெற செய்யும் உம்முடைய வசனத்திற்காக நன்றி ஏசப்பா, நன்றி.